ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் இங்கிலீஷ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 12. எஸ்டர்டே வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு, சில சுச்சுவேஷன்ஸ்னால போட முடியல. ஓகே, இன்னைக்கு கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டு நம்ம போட்டுடலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் WH கொஷின்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அப்போ இது எங்கே வரும்? இன்ட்ராகேட்டிவில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? WH கொஷின்ஸுங்கிறப்பவே நம்ம கேள்வி கேட்குறப்ப தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதுலேயே தெரியுது. அப்போது இன்ட்ராகேட்டிவில் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோமா? ஸோ அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் ஈஸியாகவே புரியும், ஓகேங்களா? இன்ட்ராகேட்டிவில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ்னு 2 இருக்குது, சரிங்களா? அது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு வந்து WH கொஷின்ஸ் வந்துட்டு வரும், ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். WH வேர்டு, சரிங்களா? அந்த வேர்டு வந்துட்டு WHல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு எது வேணாலும் இருக்கலாம், வாட், வேர், வென். ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸ்ட்ரக்சர் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இன்ட்ராகேட்டிவில் பாசிட்டிவ்க்கானது, இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ், சரிங்களா? இன்ட்ராகேட்டிவில் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர், இது நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? சப்ஜெக்ட் வரும், வெர்ப் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த டிட் நாட் எங்கே ஆட் பண்ணணும், டிட் எங்கே ஆட் பண்ணணும், ஆக்சிலரி வெர்ப் எங்கே ஆட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல எப்படி மாறுதுன்னா, எப்போவுமே WH கொஷினை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, அந்த என்ன வேர்டோ, சரிங்களா, அந்த வேர்டு வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துடும். கிளியராக இருக்குங்களா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்ப் வரும். கிளியராக இருக்குங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், வேர்ப் வரும். அந்த வெர்பு பார்த்தீங்கன்னா V1 ஃபார்மில் தான் இருக்கும். கிளியராக இருக்குங்களா? இது எல்லாமே, அதாவது இந்த டிட்டு, சப்ஜெக்ட், வெர்பு V1 ஃபார்மில் இருக்கிறது, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த WHோட வேர்டு வருது, அந்த WH வேர்டு என்னவோ அது வருது. கிளியராக இருக்குங்களா? ஓகே, இது பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சர். நெகட்டிவ்க்கு பாருங்களேன், அதே தான், அந்த WH வேர்டு தான் வரும் ஃபஸ்ட்டு. ஆக்சிலரி வேர்ப் கூட நாட் வரும். நெகட்டிவ் சென்டென்ஸ்னாலே ஆக்சிலரி வேர்ப் கூட நாட் வரும். நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்போம். நெகட்டிவ் அப்படின்னாலே என்ன ஆக்சிலரி வேர்ப் வருதோ அது கூட நாட்டு வந்துடும், சரிங்களா? இதோட மீனிங் NOT, நாட் தானே. இப்படி எழுதினாலும் ஒன்று தான், இப்படினாலும் ஒரே மீனிங் தான், ஓகேங்களா? நாட், நெகட்டிவ்னாவே நாட் வந்துடும் ஆக்சிலரி வேர்ப் கூட, இதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டு, நெக்ஸ்ட்டு வேர்பு, வேர்பு கூட V1 தான் வரும், வெர்பு, சரிங்களா? வெர்பு வந்து V1 ஃபார்மில் தான் இருக்கும், இதை நீங்கள் மறந்துடக்கூடாது, சரிங்களா? பாஸ்ட் டென்ஸ்னால் V2ல் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அது நம்ம ஒவ்வொரு இதை பொறுத்து ஸ்ட்ரக்சர் மாறும், சரிங்களா? இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்களேன். WH வேர்டு, அதோட மீனிங் இங்கே வந்து நான் எழுதியிருக்கேன். வாட் அப்படின்னா என்ன, எங்கே, வேர், எப்போது, வென், ஏன், ஒய், யார், ஹூ, யாரை, ஹூம், யாருடைய, ஹூஸ், எது, விச், எப்படி, ஹவு, சரிங்களா? ஓகே, இதெல்லாமே நம்ம மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சென்டென்ஸ் மேக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, அவர்கள் ஏன் சீக்கிரம் சென்றார்கள், சீக்கிரமாக சென்றார்கள். ஓகே, இதை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ அவர்கள் அப்படின்னா தே, ஏன் அப்படிங்கிறது என்ன ஆகுது, இங்கே ஒய் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒய். சீக்கிரமாக, சீக்கிரமான ஏர்லியா, ஓகே, அது அப்படி போடலாம், ஓகேங்களா? சென்றார்கள், அப்போ இந்த இடத்துல எப்படி மீனிங் மாறும்னா லீவ், ஏன் அவங்க சீக்கிரம் போயிட்டாங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல லீவ் அப்படிங்கிறது வரும், சரிங்களா? ஸோ இதை எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு என்ன வரணும்னு ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம், WH வேர்டு தான் ஃபஸ்ட்டாக வரணும்னு பார்த்தோம்.
இதில் WH எது ஒய், அப்போ ஒய் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஒய். நெக்ஸ்ட்டு என்ன வரணும், ஆக்சிலரி வேர்ப் வரணும். சரிங்களா, இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில், அதாவது சிம்பிள் பாஸ்ட்டில் நம்ம என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவோம், டிட்டுங்கிற ஒரே ஒரு ஆக்சிலரி வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். டிட் ஆக்சிலரி வேர்ப் வந்துருச்சு. இப்போ இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா, அதாவது இன்ட்ராகேட்டிவில் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இது பாசிட்டிவா, நெகட்டிவ்னா டிட் நாட் வரும், பாசிட்டிவ்னா டிட் மட்டும்தான் வரும். இப்போது இங்கே இருக்க அந்த தமிழ் சென்டென்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. அவர்கள் ஏன் சீக்கிரமாக சென்றார்கள், அவங்க ஏன் சீக்கிரமாக போயிட்டாங்க அப்படின்னு தான் கேட்குறோம். சரிங்களா, இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், அப்போ வெறும் டிட்டு தான் வரும், ஆக்சிலரி வெர்பு மட்டும்தான் வரும். கிளியராக இருக்குங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வருமா, தே, இது அவர்கள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், தே. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வெர்பு வரணும். ஓகேங்களா, இப்போ ஒய் டிட் தே, ஏன் அவர்கள் அப்படிங்கிறது வரைக்கும் போட்டிருக்கோம். ஏன் அவங்க சீக்கிரமாக போயிட்டாங்க, லீவ் ஏர்லி, ஏன் அவங்க சீக்கிரமாக போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக ஒரு கொஷின் கேட்குறோம். அப்போது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா WHY, அதாவது ஒய் அப்படிங்கிற வேர்டு தான் ஃபஸ்ட்டாக வருது. சரிங்களா, ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நமக்கு எப்படி வரும், WH அப்படிங்கிற அந்த வேர்டு தான் ஃபஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஆக்சிலரி வெர்ப், சப்ஜெக்ட், வெர்ப் வரும். இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ நேற்று என்ன சாப்பிட்டாய், நீ நேற்று என்ன சாப்பிட்டாய். ஒரு கேள்வி கேட்குறோம். ஓகே, இதை நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் மாற்றிடலாம். ஓகேங்களா, நீ நேற்று என்ன சாப்பிட்டாய், நீ அப்படின்னா யூ, நேற்று எஸ்டர்டே, என்ன வாட், என்னன்னா வாட், சாப்பிட்டாய் ஈட், வெர்பு வந்து V1 ஃபார்மில் தானே வரும்னு பார்த்தோம், ஈட். ஓகேங்களா, இப்போ இது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்ன வரும், சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாமா. WH தான் ஃபஸ்ட்டு வருமா, வாட். நெக்ஸ்ட்டு ஆக்சிலரி வெர்ப் வந்துடும், டிட். சப்ஜெக்ட் என்ன, நீ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், அப்போ யூ. இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா. நெக்ஸ்ட் என்ன வரும், வெர்பு வரும். இங்கே ஆக்ஷன், வெர்புனா ஆக்ஷன் நடக்கிறது, சாப்பிட்றது தான் ஒரு ஆக்ஷன், அப்போ ஈட் அப்படியே வந்துடும். கிளியராக இருக்குங்களா. இந்த நேற்று அப்படிங்கிற எஸ்டர்டே லாஸ்ட்டாக வந்துடும். வாட் டிட் யூ ஈட் எஸ்டர்டே, நீ நேற்று என்ன சாப்பிட்ட. சரிங்களா, எப்போவுமே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் ஆக்சிலரி வெர்ப் முன்னாடி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில். அதுக்கு இடையில நம்மளுக்கு வந்துட்டு இந்த WH ரிலேட்டடாக என்ன, எப்பொழுது, எங்கே, இந்த மாதிரிலாம் வர்றப்போ அந்த வார்த்தைகள், அந்த WH வேர்டு வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துடும், அதாவது அந்த ஆக்சிலரி வேர்புக்கு முன்னாடி வந்துடும், அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா, இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் உன்னை ஏன் அழைத்தான், உன்னை ஏன் அழைத்தான், அவன் ஏன் உன்னை கூப்பிட்டான் அப்படின்னு கேட்குறோம். சரிங்களா, அவன் உன்னை ஏன் அழைத்தான், இது எப்படி மாற்றுவோம், அவன்னா ஹி, ஓகே, உன்னை யூ, ஏன்னா ஒய், ஏன்னா ஒய். ஓகேங்களா, அவன் உன்னை ஏன் அழைத்தான், ஏன் உன்னை கூப்பிட்டான், கால் பண்ணான் அப்படின்னு கேட்குறோம்ல. ஓகே, இது எப்படி மாற்றலாம், ஃபஸ்ட்டு என்ன வரும், WHல வர இந்த ஒய் அப்படிங்கிறதா வரும். ஓகே, ஆக்சிலரி வெர்ப் அடுத்து வந்துடும், டிட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஒய் டிட், சப்ஜெக்ட் என்ன, ஹீ, அவன் தானே சப்ஜெக்ட், ஸோ ஹீ. இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா. ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு வெர்பு வருமா, அவன் அழைக்கிறது அப்படிங்கிறது கால் பண்ணுறான், ஏன் கால் பண்ணான், அப்போ கால். நெக்ஸ்ட் இந்த பேலன்ஸ் இருக்க யூ அப்படியே வந்துடும்.
why did he call you? அவன் ஏன் உன்னை அழைச்சான், கூப்பிட்டான், கால் பண்ணான், இந்த மாதிரி. why அப்படிங்கிறது முன்னாடி வந்துடுச்சு, ஆக்சிலரி verb, சப்ஜெக்ட், வெர்பு. சரிங்களா? கிளியராக இருக்குங்களா? why did he call you? இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏதாவது அதேமாரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதே விஷயத்தில் WH கொஷின் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நெகட்டிவ் சென்டென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்ததுலே இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது WH வச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொஷினை வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு தரேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு வரும். நீங்கள் அது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரியோ தப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ்க்காக 2 சென்டென்ஸ் தரேன். சரிங்களா? ஓகே. அவன் முன்பு எங்கே வாழ்ந்தான்? சரிங்களா? அவன் முன்பு எங்கே வாழ்ந்தான்? எங்கே அப்படின்னா வேர். ஜஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் இல்லையா? இப்படி ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு சிம்பிளான சென்டென்ஸ் பார்த்தலாமா? அவள் எப்போது வந்தாள்? ரொம்ப சிம்பிள். எப்போது வந்தாள்? எப்போதுனா என்ன? வென். சரிங்களா? நான் இங்கே இருக்கு பாருங்க, எப்போது, வென். ஜஸ்ட் இந்த 2 சென்டென்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தெரிஞ்சால் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போது நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை? இது வந்து நெகட்டிவாக கொஷின் கேட்குறது. சரிங்களா? ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு நெகட்டிவாக நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம். ஓகேங்களா? இப்போது இதை வந்துட்டு நம்ம இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவோம். நீ, யூ, ஏன், ஒய். ஓகேங்களா? பள்ளி அப்படின்னா ஸ்கூல். இங்கே இக்குன்னு வந்திருக்கு. இக்குனாவே டூ. வர்றதுனா என்ன? நார்மலாக வர்றதுனா கம். சரிங்களா? அப்போ இங்கே நம்ம வந்து வெர்பு வந்து V1 தான் யூஸ் பண்ணுறோம். கம் தான் யூஸ் பண்ணுவோம். கேம் யூஸ் பண்ண மாட்டோம், கம் தான் யூஸ் பண்ணுவோம். V1 தானே யூஸ் பண்ணுறோம் வெர்பு, அதை அப்படியே போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போது இதை அப்படியே நம்ம மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு WH தானே வரும். WHங்கிறது ஒய் அப்படிங்கிற வேர்டு தான் வரும். ஒய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சிலரி வெர்ப் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும், சிம்பிள் பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வெர்ப் டிட்டு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? டிட்டை வந்து அப்படியே போட்டுருங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ்னாலே நாட் கூட வந்துடும். அதான் மறந்துடவே கூடாது. சரிங்களா? ஆல்ரெடி பார்த்துருப்போம். டிட் நாட் இப்படி எழுதினாலும், டிடின்ட் இப்படி எழுதினாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட்ங்கிறது நீ, அப்போ யூ அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? ஓகே. வரவில்லை, நெக்ஸ்ட் வெர்பு தானே வரணும். கம். டு ஸ்கூல் அப்படி போட்டுருங்க. டு ஸ்கூல். நீ ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்போம். why didn't you come to school? ஓகேங்களா? நீ ஏன் ஸ்கூலுக்கு வரலை? இது கிளியராக இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவள் உன்னை ஏன் அழைக்கவில்லை? அவையே உனக்கு கால் பண்ணல. சரிங்களா? அவையே உன்னை கூப்பிடல. இது புரியுதுங்களா? இப்போ இதை நம்ம மாற்றலாமா? அவள் அப்படின்னா ஷி. சரிங்களா? அழைக்கவில்லை.
அழைக்கிறது அப்படின்னா கால். ஏன், ஒய். ஏன் அப்படின்னா ஒய். சரிங்களா? உன்னை நேரத்தில் யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதை அப்படியே மாற்றலாம். WH ஃபஸ்ட்டு வந்துடுமா? ஒய். இப்போ இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால ஆக்ஸிலரி வேர்ப் கூட நாட் அப்படியே வந்துடும். டிடென்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் ஷீ, அதை அப்படியே போட்டுருங்க. இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வெர்பு யூஸ் பண்ணணும். கால், யூ அப்படியே போட்டுருங்க. Why didn't she call you? அவ ஏன் உன்னை அழைக்கவில்லை. இது கிளியராக இருக்குங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 3 சென்டென்ஸ் பார்த்துருப்போம். இதுலேயும் நம்ம 3 சென்டென்ஸ் பார்த்துட்டு 2 சென்டென்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு 1 2 3. ஸோ இது 3 பார்த்துருப்போம், 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இங்கே 3rd சென்டென்ஸ், லாஸ்ட் சென்டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ அவர்கள் நேற்று எங்கே செல்லவில்லை. அவர்கள் நேற்று எங்கே, அவங்க நேற்று எங்கே போகலை, எங்கே செல்லவில்லை. சரிங்களா? இப்போ இதை அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம். அவர்கள் தே, நேற்று எஸ்டர்டே. எங்கே வேர். சரிங்களா? பார்த்துக்கோங்க. வேர் எங்கே. செல்லவில்லை போகிறது. சரிங்களா? அப்போது அதுக்கு நம்ம V1 வெர்பு தான் வெர்பில் V1 ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். கோ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல WHங்கிறது அந்த வேர்டு ஃபஸ்ட்டு வருது, வேர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடுது. ஆக்ஸிலரி வேர்ப் கூட நாட் வரும், நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால. சப்ஜெக்ட் தே அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வெர்பு கோ வந்துடுது. கோ வந்து V1 ஃபார்மில் இருக்குது, வெர்பு V1ல் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. எஸ்டர்டே. இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? வேர் டிடன்ட் தே கோ எஸ்டர்டே. அவர்கள் நேற்று எங்கே செல்ல, அவங்க நேற்று எங்கே போகலை அப்படின்னு கேட்குறோங்களா, எங்கே செல்லவில்லை. வேர் டிடன்ட் தே கோ எஸ்டர்டே. இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு 2 சென்டென்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நீ ஏன் காலை உணவு சாப்பிடவில்லை. சரிங்களா? நீ ஏன் காலை உணவு சாப்பிடவில்லை. இப்போ இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது நம்ம ஃபைன் பண்ணி தானே பண்ணணும். ஆல்ரெடி பாசிட்டிவ்க்கு கொடுத்துட்டோம், இப்போ இது நெகட்டிவ்க்கு. சரிங்களா? நீ ஏன் காலை உணவு சாப்பிடவில்லை. நீ சாப்பிட்ருப்பேன்னு நினச்சேன், நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்குறோம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், அவன் யாருடைய புத்தகத்தை கொண்டு வரவில்லை. அவன் யாருடைய புத்தகத்தை கொண்டு வரவில்லை. நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா ஒய் அப்படின்னு யூஸ் பண்ணிடுறோம். யாருடைய, அதுக்கு என்ன மீனிங் தமிழில்? ஹூஸ். இதை வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் 2 கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தெரிஞ்சால் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்டில் WH கொஷின்ஸ் எப்படி மேக் பண்ணுறது.
ஸோ அது வந்து இன்ட்ராகேட்டிவில் பாசிட்டிவில் வரும், நெகட்டிவில் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.